நான் பிறக்கும் போது எங்க அப்பா பாகவதம் படிச்சுட்டு இருந்தார். பாகவதத்திலே கிருஷ்ணாவதார கட்டம் படிச்சுட்டு இருந்தார். அப்பதான் நான் பிறந்தேன்னா அப்புறம் பாகவதம் வேற நான் வேற இல்லையே இல்லையா. நான் பிறந்ததே பாகவதத்துலதான் பிறந்தேன். பாகவதத்தை கையில வச்சுட்டு தான் பிறந்தேன். அதுதான் எனக்கு விளையாட்டு சாமான். அப்புறம் கொஞ்சம் பெரியவனா போன பிறகு நான் ஏதாவது விளையாட்டு சாமான் வாங்கி வச்சிருந்தா நெத்த கிரீடனகோ பாலகான்னு அது அப்படியே கிடக்கும். பாகவத்தை எடுத்து எடுத்து பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு படிக்கிறது மாதிரி பாசாங்க பண்ணுவேன். குழந்தைகள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பாகவதம் தான் சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாகவதம் தான் படிக்கிறது, பாகவதம் தான் பாராயணம் பண்றதுங்கிற சுதந்திரம் எனக்கு வந்துடும். இப்போ உலகம் பூரா பாகவதம் படிக்கிறா, பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன். மூர்த்தி கோலாகலம், மூர்த்தி பாகவதம். இதுதானே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் காமிச்சுட்டு போயிட்டாங்க. அது அப்படிலாம் தெரிஞ்சுட்டு நாம் பற்றணும் அப்படின்னு இல்லாம பாகவதமும் எங்கிட்ட தானே வந்தது, கோலாகலும் எங்கிட்ட தானே வந்தா அவனை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னா அவனுடைய லீலிகள், பிருந்தாவன லீலிகள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் இந்த பரனூர்ல கூத்து அடிச்சு இதெல்லாம் உற்சவங்கள்லாம் மனசுல தோன்றதுதான். சாஸ்திரம் கிடையாது இங்க, சம்பிரதாயம், பிரேமிக சம்பிரதாயம் ஆரம்பம். அதனால இஷ்டப்படி